வாங்க, இப்போ எங்கள் வீட்டில் நான் வாழைத்தண்டு துவையல் செஞ்சு காட்டுறேங்க. வாழைத்தண்டில் பொரியல் செஞ்சுருப்பாங்க, கூட்டு தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் நான் இப்போ வாழைத்தண்டில் துவையல் செஞ்சு காட்டுறேங்க. அதாவது பாருங்கள், வாழைத்தண்டு இது போல் சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது வாழைத்தண்டு எடுத்து அந்த மாதிரி வச்சுன்னா, இது உடனே செய்கிறதுனால பச்சை தண்ணியிலே போட்டு வச்சுக்கலாங்க. லேட்டாக செய்கிறதுனா மோரில் போட்டு வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக மோர் ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாங்க. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த தட்டில் எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது ஒன்று உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனுங்க, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூனு, 4 வரமிளகா, பூண்டு பல்லு 4ங்க, தேங்காய் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, அதில் இஞ்சி கொஞ்சோண்டு வச்சுருக்குறேங்க, புளி கொஞ்சம் வச்சுருக்குறேங்க. இது எல்லாம் வெறுமனே வாணலியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்து அரைச்சி உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ எல்லாமே ஒன்றா தனித்தனியாக போட்டு ஒவ்வொன்றா போட்டு வறுத்து நல்ல நார்மலாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்து தண்டுங்க, தண்டையும் வெறும் வாணலியிலே போட்டு வறுத்து எடுத்துட்டேங்க. ஏன்னா நீங்கள் கேட்கலாம், தண்டு தண்ணி ஊற்றி தானே நம்ம வேக வைப்போம், கூட்டுல இதிலெல்லாம் தண்ணி இருக்கிறதுனால அதில் வெந்துடுங்க. ஆனால் இது நம்ம துவையல் செய்கிறோம், அதனால் இது வெறும் வாணலியில் போட்டு வறுக்கக்குள்ள இதில் இருக்கிற தண்ணியிலே இது வெந்துடுச்சுங்க. நல்லா வெந்து இதாகிடுச்சு. இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வர்றேங்க. பாருங்கள், தண்டு துவையல் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பு போட்டு தாளித்து வச்சுருக்குறேங்க. இது நம்ம கூழ் கஞ்சிக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி விடாமையே நம்ம அரைச்சோம்னா பொடி வருங்க. அந்த பொடியை தோசை மேலே தூவிக்கலாங்க. இல்லை தனியாக தோசைக்கு வச்சு எள்ளெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் லூஸ் ஆகி வருங்க. அது இட்லி சாப்பிடக்குள்ள இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க, சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது தண்டு எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுங்க. சாப்பிட்டு பாருங்க. நல்லா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.